வணக்கம். லட்சுமண பெருமாள் பேசுகிறேன். 2 கவிதைகளை கேட்போம். கண்களுடன் கண்கள் அன்பை நாடுது, பார்வையோ பார்வை குடி புகுந்தாடுது. சந்தோஷம் மனதுக்கு வளர்ச்சி இல்லையா, உடலுக்கும் அன்பிற்கும் உறவு இல்லையா இல்லையா இல்லையா. தலைவா ஆழமனதில் ஏன் கசப்பை காட்டுறாய்? செடி ஒன்று என்னை தட்டி விட்டது அம்மா, நானும் அதில் விழுந்து விட்டேன். தட்டிவிட்ட செடியை விட்டு விட்டேன். காட்டில் வளரும் மரமும் கூட வீட்டிற்கு பெருமை சேர்க்குது. வீட்டில் வளர்ந்த மரத்திற்கு ஏன் உணர்ச்சி இல்லையே ஏன் இல்லை? தாகத்திற்கு தண்ணீரை உப்பு சேர்த்து குடித்தால் தாகம் தீராது. பூவில் நல்ல வாசனையும் நாற்றமும் உண்டு, இனியோ ஒளிக்கு வராமல் திருந்தி வாழ வழி தேடு. அடுத்த கவிதை ஆகும். ஆமையிலும் பெரிது பொறாமையா, பொறாமைக்கு தொல்லை எல்லை இல்லை. பொறாமைக்கு உலகில் இடமில்லை, தளமில்லை, ஒரு மண்ணும் இல்லை. பொறாமை குணம் ஒளியில்லா இருள். பொறாமை புத்தி பொல்லாதது, அது இதய சுத்த சக்தி இல்லாதது. சுத்த இதயம் சுதந்திரம் பெறும், பித்த இதயம் குழம்பி தவிக்கும். அழுக்கு துணியை செலவை செய்தால் சுத்தம் கிடைக்கும், மன அழுக்கை சுத்தம் செய்ய எதுவும் கிடையாது. நமது மனதை நாம் தான் திருத்திக்கணும், நல்ல குண அலையை வருத்திக்கணும். ஐயா, கடல் காற்று சுகமானது, சாக்கடை காற்று கேடானது. அழுக்கு மனதை மாற்றிக்கோ, அழகு மனதை ஏற்றுக்கோ. பொறுமைக்கு தொல்லை எல்லை இல்லை, பொறாமைக்கு உலகில் இடமில்லை, தடமில்லை, ஒரு மண்ணும் இல்லை. ஐயா வணக்கம்.